அகிலம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். நாட்டில் சூழ்ச்சிகளை ஏற்படுத்தி அதிகாரத்தை கைப்பற்ற முடியாது, ஜனாதிபதி தெரிவிப்பு. 2000 கேப் வண்டிகளை இறக்குமதி செய்ய தீர்மானம். 11ஆம் தேதி முடங்கும் சேவைகள், அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் எச்சரிக்கை. கொழும்பு துப்பாக்கிச் சூட்டில் கொல்லப்பட்ட இளைஞன் 4 பேர் தீவிர சிகிச்சையில். இலங்கையில் உத்தியோகபூர்வ கையிருப்பு அதிகரிப்பு. யாழ் வடமராட்சியில் நூற்றுக்கணக்கான பனை மரங்களுக்கு தீ வைத்த விசமிகள். யாழ் கடற்பரப்பில் கரையொதுங்கிய இளைஞனின் சடலத்தால் பரபரப்பு. சீனாவில் தொங்கு பாலம் அறுந்து 5 உயிரிழப்பு, 24 பேர் படுகாயம். கனடா மக்களுக்கு பெரும் ஆபத்து, நிலத்துக்கடியில் வெடிக்க காத்திருக்கும் பயங்கர நிலநடுக்கம். தொடர்பென விரிவான செய்திகள். நாட்டில் சூழ்ச்சிகளை ஏற்படுத்தி அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கு எவருக்கும் இடமளிக்க முடியாது என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் இன்று விசேட உரையொன்றை நிகழ்த்திய போதே ஜனாதிபதி இதனை குறிப்பிட்டுள்ளார். நாட்டில் அந்நிய முதலீடுகளும் ஏற்றுமதிகளும் அதிகரித்துள்ளதால் தொழில் வாய்ப்புகளும் பெருகி வருவதாக அவர் சுட்டிக்காட்டினார். அத்துடன் அரச நிறுவனங்களை லாபம் ஈட்டும் நிறுவனங்களாக மாற்ற முற்பட்டுள்ளதால் நிதி கையிருப்புக்கு பாதிப்புகள் ஏற்படாது எனவும் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். பொருளாதார ஸ்திரமான நிலையை நோக்கி நகர்ந்து வருவதால் சிலர் நாட்டில் குழப்ப நிலையை தோற்றுவிக்கும் கருத்துக்களை வெளியிட்டு வருகின்றதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த நிலையில் சூழ்ச்சிகளை ஏற்படுத்த முற்படுபவர்கள் தொடர்பில் அரசாங்கம் அவதானமாக உள்ளதாகவும் புலனாய்வு துறையினர் கண்காணிப்புகளை மேற்கொள்வதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஜனநாயக ரீதியிலான அரசியல் செயல்பாடுகளை முன்னெடுக்க யாருக்கும் தடையில்லை என்றும் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். பொதுமக்களை சந்திக்கவும் கூட்டங்களை நடத்தவும் எவ்வித தடைகளும் இல்லை என்று ஜனாதிபதி அனுர தெரிவித்துள்ளார். வாகன பற்றாக்குறை நிவர்த்தி செய்வதற்காக 2000 கேப் வண்டிகளை இறக்குமதி செய்ய பொது நிர்வாகம், மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சு திட்டமிட்டுள்ளதாக அறிவித்துள்ளது. சில அரசு துறைகளுக்கு கிட்டத்தட்ட 15 ஆண்டுகளாக புதிய வாகனங்கள் கிடைக்கவில்லை என்றும் கூறப்படுகின்றது. இதன் விளைவாக அதிகாரிகள், குறிப்பாக களப்பணிகளில் ஈடுபடுபவர்களுக்கு குறிப்பிடத்தக்க சிரமங்கள் ஏற்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் சந்தன அபேரத்ன தெரிவித்துள்ளார். பொதுத்துறை நிறுவனங்கள் எதிர்கொள்ளும் தளவாட சவால்களை முழுமையாக மதிப்பாய்வு செய்த பின்னர் ஜனாதிபதியின் அறிவுறுத்தல்களை தொடர்ந்து வாகனங்களை இறக்குமதி செய்வதற்கான முடிவு எடுக்கப்பட்டது. அதேவேளை இறக்குமதி செய்யப்படும் வாகனங்கள் பிரதேச செயலகங்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் என்று அமைச்சர் வலியுறுத்தினார். எதிர்வரும் 11ஆம் தேதி நாடளாவிய ரீதியில் தொழிற்சங்க நடவடிக்கையை முன்னெடுக்க தீர்மானித்துள்ளதாக இலங்கை அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கம் அறிவித்துள்ளது. அன்றைய தினம் அவசர சிகிச்சை சேவைகள் மட்டுமே முன்னெடுக்கப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக மருத்துவ அதிகாரிகள் சங்கம் வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில், சமீப காலமாக மருத்துவத்துறையில் நிலவும் பிரச்சினைகள் குறித்து பல்வேறு துறைகளில் எதிர்ப்பு தெரிவித்தும் வந்ததாகவும், தற்போது நாட்டின் மருத்துவர்கள் மற்றும் மருத்துவ தொழிற்சங்கங்கள் வேலைநிறுத்தத்துக்கு தயாராக உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்போதைய நெருக்கடியான சூழ்நிலையால் பல மாவட்ட மற்றும் கிராமப்புற வைத்தியசாலைகள் மூடப்படும் அபாயம் காணப்படுவதாகவும், இதனால் பொதுமக்களுக்கு அத்தியாவசிய சுகாதார சேவைகள் வழங்குவது சவாலாக மாறியுள்ளதாகவும் அந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. மேலும் மருத்துவத்துறையில் நிலவும் பல்வேறு தீர்வு காணாத பிரச்சினைகள் உடனடி தீர்வு வழங்கப்படாவிட்டால் எதிர்காலத்தில் இன்னும் கடுமையான தொழிற்சங்க நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் எனவும் அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. கொழும்பில் நேற்றிரவு மேற்கொள்ளப்பட்ட துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தில் காயமடைந்த இளைஞன் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பொரளை சகஸ்புரவில் உள்ள ஸ்ரீசர உயன அடுக்குமாடி குடியிருப்பு வளாகத்துக்கு அருகில் நேற்றிரவு துப்பாக்கிச் சூடு மேற்கொள்ளப்பட்டது. இதில் காயமடைந்தவர்களில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். நேற்று இரவு 8:40 மணியளவில்
ஸ்கூட்டரில் வந்த அடையாளம் தெரியாத இருவர் 5 இளைஞர்கள் மீது துப்பாக்கிச்சூடு மேற்கொண்டுள்ளனர். 56 கலிபர் துப்பாக்கியால் துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டதாகவும் சந்தேக நபர்கள் தப்பியோடி விட்டதாகவும் போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். துப்பாக்கிச் சூட்டில் உயிரிழந்தவர் கழனியைச் சேர்ந்த 23 வயதுடையவர் என்று தெரிவிக்கப்படுகிறது. மேலும் கொழும்பு 9ஐச் சேர்ந்த 21, 22 மற்றும் 23 வயதுடைய 4 பேர் கொழும்பு தேசிய மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். 2025 ஜூன் மாதத்தில் இலங்கையின் உத்தியோகபூர்வ கையிருப்பு சொத்துக்கள் 6.8 பில்லியன் அமெரிக்க டாலராக இருந்த நிலையில் 2025 ஜூலை மாதத்தில் 1% அதிகரித்து 6.14 பில்லியன் அமெரிக்க டாலராக உயர்ந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதில் நிதி பரிமாற்ற ஒப்பந்தத்தின் கீழ் சீனா வழங்கிய 1.4 பில்லியன் டாலர்களும் உள்ளடங்குகின்றதாகவும் மத்திய வங்கி தெரிவித்துள்ளது. இதன் பயன்பாடு நிபந்தனைகளுக்கு உட்பட்டது எனவும் இலங்கை மத்திய வங்கி மேலும் தெரிவித்துள்ளது. யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு கட்டைக்காட்டு பகுதியில் நூற்றுக்கணக்கான பனைமரங்களுக்கு விஷமிகளால் தீ வைக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது. நேற்று மாலை இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. கட்டைக்காடு இராணுவ முகாமிற்கு முன்னால் காணப்பட்ட நூற்றுக்கணக்கான பனைமரங்களே இவ்வாறு திடீரென தீப்பற்றி எரிந்துள்ளது. இராணுவத்தினர் தீயை அணைப்பதற்காக தீயணைப்பு வாகனத்தை வரவழைத்ததுடன் மருதங்கேணி இராணுவ முகாமில் இருந்தும் தீயை அணைப்பதற்காக 200 இராணுவத்தினர் வரவழைக்கப்பட்டனர். சம்பவம் தொடர்பாக கட்டைக்காடு இராணுவ அதிகாரி கூறுகையில், இராணுவ முகாமுக்கு முன்னால் காணப்படும் இந்த நூற்றுக்கணக்கான பனைகளுக்கு தீ வைப்பது இது முதல் முறை அல்ல. இதற்கு முன்பும் பல தடவைகள் இவ்வாறு தீ வைத்து அழித்துள்ளார்கள். பொதுமக்கள் வந்து இங்கே மட்டைகளை வெட்டுவது, பனம்பழம் பொறுக்குவது போன்ற செயற்பாடுகளில் ஈடுபடுகிறார்கள். அவர்களை ஒருபோதும் இராணுவத்தினர் தடுத்ததில்லை. ஆனாலும் இவ்வாறான கீழ்த்தரமான வேலைகளில் சிலர் ஈடுபடுகிறார்கள். அருகில் காணப்படும் மதுபான சாலையில் மது அருந்திவிட்டு சென்றவர்களே இவ்வாறு பனைகளுக்கு தீ வைத்திருக்கலாம் எனவும் இராணுவத்தினர் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர். யாழ் மாவட்டத்தின் கற்பகத்தரு என அழைக்கப்படும் பனைமரங்கள் விஷமிகளால் தீ வைக்கப்பட்ட நிலையில் 100க்கும் மேற்பட்ட பனைமரங்கள் தீயில் கருகியுள்ளமை வேதனை ஏற்படுத்தியுள்ளது. யாழ்ப்பாணம் அக்கரை கடற்பரப்பில் இளைஞர் ஒருவரின் சடலம் நேற்று மாலை கரையொதுங்கியுள்ளது. உயிரிழந்தவர் காரணவாய் பகுதியைச் சேர்ந்த இளைஞர் என அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் உடற்கூற்று பரிசோதனைக்காக சடலம் வைத்தியசாலையில் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பாக போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். சீனாவின் கஷாக் மாகாணத்தின் ஜுன்ஜியாங் நகரில் உள்ள தொங்கு பாலத்தின் கேபிள் திடீரென அறுந்ததனால் 5 உயிரிழந்துள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் தெரிவித்துள்ளது. இதேவேளை இந்த சம்பவத்தில் 24 பேர் படுகாயமடைந்துள்ளதாகவும் அவர்களுக்கு வைத்தியசாலையில் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் அவர்களில் பலரது நிலைமை கவலைக்கிடமாக இருப்பதால் உயிரிழப்பின் எண்ணிக்கை உயரும் என அஞ்சப்படுவதாகவும் கூறப்படுகின்றது. விபத்தில் உயிரிழந்தோருக்கு அந்நாட்டின் ஜனாதிபதி ஜின்பிங் தனது இரங்கலை தெரிவித்துள்ளார். இதுகுறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருவதாக கூறப்பட்டுள்ளது. முதல்கட்ட விசாரணையில் பாலத்தின் மீது அளவுக்கு அதிகமான சுற்றுலா பயணிகள் ஏறி நின்றதால் பாரம் தாங்காமல் அறுந்தது தெரிய வந்துள்ளதாக கூறப்பட்டுள்ளது. கனடாவை ஒரு பெரிய நிலநடுக்கம் தாக்க காத்திருப்பதாக ஆய்வாளர்கள் எச்சரித்துள்ளார்கள். கனடாவின் யூகோன் பிரதேசத்தில் அமைந்துள்ள டாவ்ஷன் நகருக்கு அருகிலுள்ள வடபகுதிக்கு அடியில் வரலாற்று யுகத்துக்கு முன் பயங்கர நிலநடுக்கம் ஏற்பட்டதற்கான அடையாளங்களை ஆய்வாளர்கள் கண்டுபிடித்துள்ளார்கள். அந்த நிலப்பரப்புக்கு அடியில் இருக்கும் நீண்ட காலமாக மறக்கப்பட்ட நிலநடுக்கங்களை உருவாக்கக்கூடிய டின்டினா எனும் நிலப்பிளவு மிகப்பெரிய ஒரு நிலநடுக்கத்தை உருவாக்க காத்திருப்பதாக ஆய்வாளர்கள் எச்சரிக்கிறார்கள். அதன்படி ஒரு நிலநடுக்கம் ஏற்படுமானால் அது ரிக்டர் அளவுகோலில் 7.5 அளவில் இருக்கும் என்றும் அது கனேடிய வரலாற்றில் மிகப்பெரிய ஒரு நிலநடுக்கமாக இருக்கும் என்றும் தெரிவித்துள்ளார்கள். பூமிக்கு அடியிலுள்ள நகரும் நிலத்தட்டுக்களின் அசைவால் ஏற்படும் அழுத்தத்தை சுமார் 12,000 ஆண்டுகளாக அடக்கி வைத்திருக்கும் அந்த நிலப்பிளவு அந்த அழுத்தத்தை எப்போது வேண்டுமானாலும் வெளியிடலாம் என்றும் அது நிலநடுக்கமாக வெடித்து கிளம்பும் போது உருவாக்கும் சேதம் பயங்கரமாக இருக்கும் என்றும் ஆய்வாளர்கள் தெரிவிக்கின்றார்கள்.
விக்டோரியா பல்கலை, ஆல்பர்டா பல்கலை மற்றும் கனேடிய நிலவியல் ஆய்வுத்துறையின் ஆய்வாளர்கள் இணைந்து இந்த செய்தியை உறுதி செய்துள்ளார்கள். ட்ரோன்கள் விமானங்களில் பொருத்தப்பட்ட லைட் டிடெக்ஷன் அண்ட் ரேங்கிங் எனும் தொழில்நுட்பத்தின் உதவியுடன் இந்த விடயங்களை கண்டுபிடித்துள்ளார்கள். அவர்கள் உடனடியாக ஆபத்து வரைபடங்கள் மூலம் வலுப்படுத்தி அபாயத்தில் இருந்து பாதிக்கப்படும் இடங்களை கண்டறிந்து உள்கட்டமைப்பை வலுப்படுத்தி வடக்கில் வாழும் சமூகத்தினரை தயார்படுத்தி நிலநடுக்கத்தில் இருந்து தப்ப தக்க நடவடிக்கைகளை எடுக்காத பட்சத்தில் வரலாற்றில் இதுவரை கண்டிராத ஒரு பேரழிவை கனடா சந்திக்கக்கூடும் என்கின்றார்கள் ஆய்வாளர்கள். இத்துடன் அகிலம் டிவியின் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள அகிலம் டிவி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.